ஒரு நாள் சிவபெருமான் மிகுந்த கோபத்தில் மூழ்கினார். அந்த கோபம் ஒரு மனிதனின் கோபமில்லை, அது உலகையே அழிக்கும் சக்தி கொண்ட கோபம். தேவர்கள் நடுங்கினர். பிரம்மாவும் விஷ்ணுவும் கூட பதற்றத்தில் இருந்தனர். அந்த நாள் என்ன நடந்தது தெரியுமா? ஒரு காலத்தில் தக்ஷன் என்ற ஒரு மன்னன் இருந்தான். அவன் பிரம்மாவின் மகன். அவனுக்கு சிவபெருமான் மீது பெருமை இல்லை. ஏனெனில் சிவபெருமான் மலைகளில் வாழ்பவர், சாம்பல் பூசுபவர், பிச்சை எடுத்துச் சாப்பிடுபவர். அதனால் தக்ஷன் சிவபெருமானை அவமதித்தான். தக்ஷன் ஒரு பெரிய யாகம் நடத்த முடிவு செய்தான். அந்த யாகத்திற்கு அனைத்து தேவர்களையும் அழைத்தான். ஆனால் ஒரே ஒருவரை மட்டும் அழைக்கவில்லை. அவர் சிவபெருமான். இதைக் கேட்டு சிவபெருமானின் மனைவி சதிதேவி மிகவும் வருந்தினார். சதிதேவி தன் தந்தையின் யாகத்திற்குச் செல்ல விரும்பினார். சிவபெருமான் சொன்னார், அவர்கள் நம்மை அழைக்கவில்லை, நீ போக வேண்டாம். ஆனால் சதிதேவி தன் தந்தையின் வீட்டிற்குச் சென்றார். அங்கு தக்ஷன் சிவபெருமானை மிகவும் அவமதித்தான். அதை கேட்ட சதிதேவி மிகவும் துயரப்பட்டார். தன் கணவரை அவமதித்ததை தாங்க முடியாமல் சதிதேவி யாக குண்டத்தில் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார். இந்த செய்தி சிவபெருமானிடம் சென்றது. அந்த நிமிடம் சிவபெருமான் கோபத்தின் உச்சிக்குச் சென்றார். சிவபெருமான் தன் ஜடையிலிருந்து ஒரு முடியை பிடித்து அதை பூமியில் வீசினார். அந்த முடியிலிருந்து பிறந்தார் வீரபத்திரர். அவர் சிவனின் கோபத்தின் உருவம். வீரபத்திரர் தக்ஷனின் யாகத்தை அழித்தார். தேவர்கள் எல்லோரும் பயத்தில் நடுங்கினர். பின்னர் தேவர்கள் எல்லோரும் சிவபெருமானிடம் மன்னிப்பு கேட்டனர். சிவபெருமான் கோபத்தை அடக்கினார். தக்ஷனையும் மீண்டும் உயிருடன் எழுப்பினார். அதனால்தான் சிவபெருமான் அடிக்கும் கடவுள் மட்டுமல்ல, கருணையின் கடவுளும் ஆவார். சிவபெருமான் கோபித்தால் உலகம் அழியும். ஆனால் அவர் கருணை காட்டினால் உலகம் காப்பாற்றப்படும். ஹரஹர மகாதேவா.